பனித்துளிகள் அக்டோபர் 2, 2024. கிறிஸ்தவ நடத்தை. உங்கள் சொந்தமல்ல. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:19. உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்லாமல் இருக்க நினைத்தால் கலிபோர்னியாவின் லோமா லிண்டாவை சேர்ந்த எஸ்தர் வான் டென் ஹோவன் என்கின்ற பெண்மணியை நினைத்து கொள்ளுங்க. அவருக்கு 93 வயது. வாரத்திற்கு 3 முறை 60 நிமிடம் உடற்பயிற்சி வகுப்பிற்கு செல்கிறார். த்ரில் லிஸ்ட் எனும் இணையதளத்துல தனது நீண்ட ஆயுள் பற்றி விளக்கும் போது, நம்பிக்கையுடன் இருங்கள், சகஜமாக பழகுங்கள், மன அழுத்தம் இல்லாமல் வாழ்க்கையை வாழுங்கள், மனம் விட்டு சிரியுங்கள், சர்க்கரையில் இருந்து விலகி இருங்கள் என்கிறார். தேவனுடைய ஆலயமாக உடலை பேண வேண்டும் என்கிற வேதாகமத்தின் போதனைகளை எஸ்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. ஆரோக்கியத்தில் சிரத்தை காட்டுகிற கிறிஸ்தவர்கள் லோமா லிண்டாவில் பலர் இருக்கிறார்கள். அதனால தான் நேஷனல் ஜியோகிராஃபி பத்திரிகை அந்த நகரத்தை அமெரிக்காவின் ஒரே நீலமண்டலம் என்று அழைத்தது. அங்குள்ளவர்கள் பெரும்பாலும் 100 வயது வரை வாழ்றாங்க. அதாவது சராசரி அமெரிக்கர்களை விட 7 முதல் 10 ஆண்டுகள் வரை அதிக காலம் வாழறாங்க. வாழ்வது ஒரு முறை மட்டுமே என்கிற மனநிலை உள்ளவர்கள் சாகும்போது ஓய்வெடுக்கலாம் என்று வாழ்றாங்க. ஆனா வாழும்போதே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற மனநிலையுடன் வாழ்வதுதான் பூமியில் நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் வாழ செய்கிறது. வாழ்க்கையின் நன்மையான விஷயங்களை அனுபவிக்க செய்கிறது. கிறிஸ்து இந்த பூமியில இருந்தபோது மக்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினார். இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். மத்தேயு 4:23 இதை நாம் வாசித்து பார்க்கலாம். எஸ்தர் வான் டென் ஹோவன் சரியான பாதையில செல்லலாம். ஒருவேளை நாம் அனைவரும் அவரை போல வாழ தீர்மானிக்கலாம். இன்றைய செயலில் காட்டுங்கள். உங்கள் வாழ்க்கை முறையை ஆராய்ந்து தேவன் உங்களுக்கு கொடுத்துள்ள ஆலயத்தை சிறப்பாக கையாள என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்க. சரீரமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு 1 கொரிந்தியர் 3:16, யோவான் 10:10, 3 யோவான் 2 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.